குர்பானி கொடுக்கும் பொழுது, இந்த குர்பானியை கொடுக்கும் பொழுது போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. நான் இன்னைக்கு போட்டோ இன்னைக்கு குர்பானி கொடுக்கிறோம், ஒரு ஆட்டை வாங்கி இருக்கோம், நம்ம போடுவோம் ஸ்டேட்டஸ்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால நான் இன்னைக்கு குர்பானி கொடுக்க போறேன், ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க போறேன்னு போடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்துக்கிறீங்க. அந்த மாதிரி போடாதீங்க. யாருக்கு பங்கிடுகின்றீர்கள்? அல்லாஹ் எதிர்பார்ப்பதில்லை. அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, உங்களிடத்தில் இருந்த எந்த ரத்தத்தையோ அந்த கரியையோ அந்த இறைச்சியை நான் எதிர்பார்ப்பது கிடையாது, வந்து அடைவது கிடையாது. உங்கள் தக்குவாவை தான் நான் எதிர்பார்க்கிறேன், உங்களுடைய தக்குவாதான் என்னிடத்தில் வந்து சேருகிறது என்று சொல்கிறான் அல்லவா. அந்த தக்குவாவை நாம் பங்கிட்டு கொடுத்து விடுவோம். போட்டோ போடுவோம், பாப்பாங்க, மாஷா அல்லாஹ் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், மெசேஜ் ஒரு நல்ல ஆடா வாங்கி இருக்கீங்க, நீங்க சூப்பருங்கன்னு வரும். கொஞ்சம் உள்ளத்துல ஏதாவது ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னா, பா நம்மளும் கொடுத்துட்டோமே, நம்மளும் வாங்கிட்டோமே, நம்மள பாராட்டிட்டாங்களேன்னு உள்ளத்துல வந்தா அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த குர்பானியில் உள்ள தக்குவா அல்லாஹ்விடத்தில் பங்கிடப்படுகின்றதா? பங்கிட்டு கொடுத்துரும். யார் யார் பார்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போகும். அதனால அந்த குர்பானியை கொடுக்கும் பொழுது அந்த பிராணியை நீங்க எடுக்காதீங்க. போட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ எல்லாமே தவிர்த்துக்கிறீங்க. இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுது. அல்லாஹ் பார்த்தா போதும்.